ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா vlog எதுவும் கிடையாது. அதுக்கு பதிலாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ரெசிபீஸ்லாம் எதுவும் ஷேர் பண்ணலை. வெறும் 5 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெய்லியும் பசங்களுக்கு என்ன லஞ்ச் கொடுக்கறதுன்னு யோசிக்கிறதே பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். பசங்க ஸ்கூல் போகிற மார்னிங் டைம்லாம் டக்குன்னு இந்த ரெசிபியை பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான ரெசிபிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். மண்டேக்கான லஞ்ச் பாக்ஸ் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் தான் பண்ணியிருந்தேன். மிளகுல அதிக அளவில் ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஜலதோஷம், இருமல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே சரியாகிடும். தாராளமாக இந்த ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபிக்கு வானலில் நெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக நிலவேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஆறின சாதத்தை அது கூட கிளறுனா சூப்பராக சாதம் ரெடி. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காது. அடுத்த சாதம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. கடைசியாக துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆறின சாதத்தை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டால் சாதம் ரெடி. இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். வெனஸ்டேக்கான லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாதம் தான் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி வெண்டைக்காய்னா யாருக்கும் பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் இருக்க வலுவலுப்பு தன்மை. நீங்கள் வெண்டைக்காவை போட்டு பருப்பு குழம்போ இல்லை புளி குழம்போ வைக்க போகிறீங்கன்னா வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ண வெண்டைக்காவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட வலுவலுப்பு தன்மையே இருக்காது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காயை பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பல் பூண்டு, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு கடைசியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவையும் சேர்த்து வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு அதோட ராஸ்மல் எல்லாம் போனதுக்கப்புறமா ஆற வச்சுருந்த சாதத்தையும் அது கூட கிளறினா சூப்பராக வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கினதுனால வானல் கொஞ்சம் கருகி போன மாதிரி ஆகிடுச்சு. சாதம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சைடு டிக்கா மாதிரி தான் பண்ணியிருந்தேன். மசாலாஸ்லாம் சேர்த்து வானல்லையே பண்ணியிருந்தேன். இந்த வெண்டைக்காய் சாதத்துக்கும் முட்டை டிக்காவுக்கும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. கடைசி அவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். தேர்ஸ்டேக்கான லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாதம் தான் பண்ணியிருந்தேன். இது என்னுடைய ஃபேவரட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஸ்கூல் போகும்போதெல்லாம் அம்மா இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்றபடி பீட்ரூட் பொரியலோ அந்த அளவுக்குலாம் எதுவும் பிடிக்காது. பீட்ரூட்லேயே எனக்கு இந்த சாதம் தான் ரொம்பவே பிடிக்கும். உங்கள் கிட்ஸ்க்கு இந்த பீட்ரூட் சாதத்தை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு திருவி வச்சுருந்த பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதக்கி விட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும். பீட்ரூட் நல்லா வதங்கினதும் ஆற வச்சுருந்த வடி சாதத்தை அது கூட கிளறுனா சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு நான் அப்பளம் தான் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடேக்கான லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி சாதம் தான் பண்ணியிருந்தேன். இது கூட கேரட், பச்சை பட்டாணிலாம் சேர்த்துருந்தேன். இன்னும் நல்லா இருந்திருக்கும். கடையில் இந்த 2 காயும் தான் இருந்துச்சு. சரின்ட்டு அதை வச்சு பண்ணியிருந்தேன்.
இந்த சாதத்துக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியை கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதோட ராஸ்மல் எல்லாம் போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த காயையும் சேர்த்து வதக்கி விட்டாச்சு. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்சுருந்த அரிசியும் அது கூட சேர்த்துட்டு 2 விசில் விட்டால் சூப்பராக சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.